இனிய மதிய வணக்கம். உண்மையிலேயே பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. கவிதைகளை கொண்டாடும் இந்த தமிழ் அவையத்தில் மீண்டும் ஒரு முறை எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கவிதையை நேசிக்கிற, கவிதையை கொண்டாடுகிற, இலக்கியத்தை கொண்டாடுகிற ஒரு அவையில் அதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதைவிட சற்றே நான் மார்தட்டி கொள்ளுகிற ஒரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், என்னுடைய அன்பு அண்ணன் சக்தி பாரதி அவர்களுடைய முதல் கவிதை தொகுப்பு இங்கு வெளியாகி இருக்கிறது. அதுவும் நாங்கள் வளர்ந்த எங்களது தொட்டில், எங்களது தாய்மொழி என சொல்லக்கூடிய எம்ஜிஎம் கல்லூரியின் தமிழ் துறையில் நாங்கள் எங்கள் ஆசிரியரிடமிருந்து நிறைய நாட்கள் இலக்கியங்களை படைத்தும் உள்ளோம். அவர் கையால் அந்த புத்தகத்தை, எங்களுடைய ஆசிரியர் கையால் புத்தகத்தை வெளியிட நாங்கள் இருவரும், ஒருவர் கவிஞராகவும் நான் பெற்றுக்கொள்வோனாகவும் அறிமுக உரை ஆற்றுவோனாகவும் இருப்பதிலே ஒரு பெரிய ஒரு தற்புகழ்ச்சியாக இதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு பெருமிதமாக இந்த அவை இருக்கிறது. சக்தி பாரதி அண்ணன் அவர்கள் தொடர்ந்து என்னோடு அடிக்க ஒரு முறை நாங்கள் பேசிக்கொள்வோம். இலக்கியம் குறித்து கைபேசிகளிலே பேசிக்கொள்வோம். அப்பொழுதெல்லாம் மணிக்கணக்காக அந்த உரையாடல்கள் டீலும் கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருப்போம். கவிதைகள் குறித்து பேசிகிட்டு இருப்போம். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆயிரம். எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். இன்று அந்த கவிதைகள் அனைத்தும் அவர் பேசிய அத்தனை கருத்தாக்கங்களும், உலக கவிதைகள் எல்லாம் பேசணும், அத்தனை வாசிப்பு அனுபவங்களை பேசுவோம். அதெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறந்த கவிதை தொகுப்பாக நம்ம கையில் வந்திருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சி. இது என் போன்று இருக்கக்கூடிய இன்னும் புத்தகம் வெளியிடாத இன்னும் நிறைய கவிஞர்களுக்கு அது ஒரு பெரும் உந்துதலாகவும் எங்களுக்கு ஒரு ஊக்கமளிப்பதாகவும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாகவே அட்டைப்படத்திலிருந்து எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த புத்தகம் வருவதற்காக தங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்கி அட்டை வடிவமைப்பிலிருந்து எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம், இன்னும் நான் பல 142 கூட்டங்களை தாண்டி இன்னும் சிறப்பாக பல நல்ல கவிஞர்களை தமிழ்நாட்டிற்கு, தமிழ் உலகத்திற்கு பொள்ளாச்சியிலேருந்து கொடுத்துட்டே வர்றாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். சரி, ஏன்னா இது வரைக்கும் நிறையா நூல் அறிமுக உரை அதெல்லாம் கேட்டாச்சு. மிகச் சுருக்கமாக இந்த கவிதையை நான் உங்களுக்கு அணுகிறேன். கற்றது தமிழ். நீங்கள் இந்த அட்டைப்படத்தை பார்த்தாலே தெரியும். நான் கவிஞர்கிட்ட பேசும்போது சொன்னேன், தனக்குள்ள வீரியமாக அடைத்து வைத்திருந்த கவிதைகளை எப்படி ஒரு புறா தன்னுடைய கூட்டை திறந்து கொண்டு வெளியே பறக்கிறதோ, அதுபோல் இத்தனை நாள் தனக்குள் அடக்கி வைத்திருந்த தான் எழுதி வைத்திருந்த, தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை வெளிப்படுத்துவதற்காக எழுதி வைத்திருந்த கவிதைகளை ஒரு புது கவிஞன் இங்கே வெளியிட்டு இருக்கிறான். அப்படி அந்த அட்டைப்படத்திலிருந்து எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. முதல்ல இப்போ முன்னாடி பேசினாங்க, முன்னாடி சொன்னாங்க, படித்ததில் பிடித்ததில் கூட சொன்னாங்க, கவிதைனா என்ன அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விளக்க முற்பட்டாங்க. அவர் சொன்னார், கவிதைக்கு அழகியல் முக்கியம், அழகியல் இருந்தால்தான் அந்த கவிதை காலங்கள் கடந்து நிற்கும் சொன்னார். மற்றவர்கள் சொன்னாங்க, இல்லை, கவிதை சமூகத்தினுடைய தாக்கம் தான் எங்களை அப்படி எழுத வைக்குதுன்னு சொன்னாங்க. இப்படி கவிதைகளை பற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான கருத்துக்களை விதைத்து கொண்டே இருந்தாலும் கவிதை இன்னும் தன்னை எந்த இலக்கணங்களுக்குள்ளும் சிக்காமல் கவிதை இன்னும் பயணித்து கொண்டே இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் கவிதை என்பது எந்த கட்டுகளுக்குள்ளும் சிக்காமல் அது ஒரு பேர் அனுபவம். அதுதான் கவிதை அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு கவிஞனுக்கு நேர்த்தியாக உருவாகிற ஒரு பேர் அனுபவம், அது ஒரு வலிந்து அந்த கவிதை எழுதிட முடியாது. அந்த வரிகள் நம்ம படித்து பார்த்தாலே புரியும். ஒரு கவிஞன் தற்சார்பாக அவனுக்கு ஒரு கவிதை உருவாக்க முடியாது, படைக்க முடியாது. அது தனக்குத்தானே அது உருவாகணும். ஒரு பிரசவம், நான் அடிக்கடி மொழி சொல்லுவேன் அண்ணங்கிட்ட, நான் கவிதை எழுதுவது ஒரு பிரசவம் மாதிரினா, அது நம்ம அடிக்கொரு மொழி நிகழ்த்த முடியாது, அதுவாக தானாக நிகழணும். ஒரு காற்றை போல, இயற்கையாக சுவாசம் போல கவிதை தன்னைத்தானே நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுனா அப்படி வர்றதான் மகா கவிதைகளாக இருக்கும் அப்படின்னு.
மகாகவி பாரதியார் கூட அவர் கூடவே பயணித்த வா ராமசாமியும் கூட சொல்லுவாங்க, மகாகவி பாரதி அப்படியே அந்த கவிதை எழுதிட்டு அப்படியே கவிதையை பாடலாக படிச்சுட்டு மூர்ச்சையாகி விழுந்துருவானாம். ஒரு 10-20 நிமிஷத்துக்கு எந்திரிக்கவே மாட்டாராம். அப்படியே மூர்ச்சையாகி ஒரு பெரிய ஒரு ஆகச்சிறந்த கவிதை ஒன்றை படிச்சிட்டோம் அப்படின்னு மூர்ச்சையாக விழுந்துருவாராம். அப்படிப்பட்ட கவிதைகள் இதில் ஏராளம் இருக்கிறது என்று சொல்வதற்காகத்தான் கவிஞனுக்கு நடந்த அந்த பேர் அனுபவம், அவன் உணர்ச்சியினுடைய அந்த அனுபவத்தை நமக்குள்ளே கடத்த முற்படுறாரு. மிக எளிமையான கவிதைகளாக இருக்குது எல்லாமே. வாசகன் சாதாரண விளிம்புநிலை வாசகன் கூட இல்லை புதுசாக வாசிக்க வர்றவங்க கூட இந்த கவிதையில் இருக்கிற இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதைகளை படித்து தெளிவுற மாதிரி தான் இருக்குது. பெருசாக நம்ம 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 சமூகத்தில் அவர் பார்க்கிற அத்தனை விஷயங்களையும் எல்லாமே பாடப்பட்ட பொருளாக இருந்தாலும் பேசப்பட்ட பொருளாக இருந்தாலும் கவிஞர் தன்னுடைய பார்வையில் மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவருடைய ஒரு 24 கவிதைகள் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு குறுகிய சின்ன ஒரு தொகுப்பு தான், ஆனாலும் மிகச்சிறந்த கவிதைகளாக இருக்குது. அந்த முதல் கவிதையை பாருங்கள், நான் நீங்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு கவிதை. தன்னை பிரகடனம் செய்து கொள்கிறார். தான் யார், தன் எழுத்து எப்படிப்பட்டது, தான் எதற்காக பேசுகிறேன், தான் எதை பற்றி பாடுகிறேன் என்கிற ஒன்றை தன்னுடைய வெளிப்படுத்தலை சமுதாயத்தின் மீது இருக்கிற ஆற்றாமையை அவர் சொல்லுகிறார். வலியும் வருத்தமாய் சொல்லுகிறேன், மன்னித்து விடுங்கள், நான் நீங்கள் அல்ல. வலியும் வருத்தமாய் சொல்கிறேன், மன்னித்து விடுங்கள், நான் நீங்கள் அல்ல. எனக்கும் உங்களுக்கும் ஏணி வைத்தாலும் கூட எட்டாது. நீங்கள் பலரின் புத்தகங்களை படித்த அற்புதர்கள், நானோ சிலரின் மனங்களை படித்த அற்பன். நீங்கள் சிகரத்தை நோக்கி சிந்திக்கையில் நானோ குடிசைகளுக்கு குரல் கொடுத்தவன். நீங்கள் ஷேக்ஸ்பியரை விவாதிக்கையில் நான் சேரிகளுக்கு வக்காலத்து வாங்கியவன். உங்கள் எழுத்துக்களுக்கு விருதுகளை நோக்கி பறந்து செல்லும் சூட்சமம் தெரியும். எனது ஒரு அணப்பட்ட மனங்களுக்கு கவிதை மயிலர்கள் மருந்து போடும் மருத்துவம் தெரிந்தவை. இப்படி அந்த கவிதை நீள்கிறது. நீங்கள் நூலக போர்க்களத்தில் எழுதுகோள் வாழெடுத்து கவிப்போர் புரிகையில் நானோ என் குழந்தையின் கைபிடித்து மழலை கவி கற்றுத்தந்தவன். நவீன நூல் கொண்டு உயரப் பறக்கும் கவி பட்டங்கள் நீர். உங்கள் பட்டத்தின் பாடுபொருள் பார்வையாளனுக்கு புரிவதில்லை. நானோ அவன் மனக்கால்களினுடைய புகுந்து மேனியில் சிலிர்க்க செய்யும் புதுக்கவி நாய்க்குட்டி. நீங்கள் பூக்களை பார்த்தால் அதன் அழகை வர்ணித்தவர், நானோ அதை தாங்கி நிற்கும் காம்பின் வலிதி எழுதியவன். நீங்கள் புல்லாங்குழலை இசையாக பார்த்தீர்கள், நானோ மூங்கில் வசமிருந்து வலிக்க வலிக்க அறுத்தெடுத்த சதை துண்டாக பார்த்தவன். மன்னித்து விடுங்கள். கோத்திரம் சொல்லி குலப்பெருமை பலபேசி எது நடந்தாலும் எனக்கென என்றிருக்கும் நூற்றாண்டு வாழ் கவியரங்க கவிஞர்களே, மன்னித்து விடுங்கள். உண்மைதனை உரைக்கச் சொல்லி இறக்கவும் தயங்கா இந்த யதார்த்த கவிஞனை என்று தான் கவிதைகள் எதை பற்றி பேச வருகின்றன, தான் யார் என்ற ஒரு பிரகடனத்தை ஒரு கவிஞன் சொல்லுகிறார். எல்லா கவிதைகளுமே யதார்த்தம் மிக மிக நம்ம எளிமையாக அணுகக்கூடிய ஒரு யதார்த்தம் நமக்கு எல்லாமே சிக்கும். இதில் எல்லா கவிதைகளுமே நான் ஏன்னா எல்லா கவிதைகளுமே சிறந்ததாக தான் நான் பார்க்குறேன். அதில் எனக்கு பிரியப்பட்ட சில கவிதைகளாக சிலதை பார்க்குறேன். அவரோட உண்மை என்ன சொல்லணும்னா, கவிஞர் நிறைய வாசிப்பு அனுபவம் உடைய ஒரு கவிஞராக இருக்கார். அவருடைய கவிஞர்கள் சில கவிஞர்களுடைய அந்த முகம் இருக்குது, அது கட்டாயமாக எல்லாத்துக்குமே இருக்கும். அது ஒரு காலம் வரைக்கும் இருக்கும். கவிஞருடைய தனக்கு தான் படித்து ரசித்த கவிதைகளுடைய பல சாயல்கள் அங்கங்கே நமக்கு தெரியறதை பார்க்குறோம். நாமுத்துக்குமார் போன்ற பெரிய கவிஞர்களுடைய படைப்புகளுடைய சாயல்கள் அவருடைய கவிதையில் நிறையாவே இருக்குது. இதில் அவர் எதை பற்றி பாடுகிறார் என்று சொன்னால், இயற்கையை பற்றி பாடுகிறார், மரத்தை பற்றி பாடுகிறார். இன்னொரு கவிதையில் குழந்தைகளை பற்றி பாடுகிறார். பாருங்கள், எவ்வளோ அழகியலாக வர்ணிக்கிறார் பாருங்கள். குழந்தைகள், தூளியில் தூங்கும் பனித்துளிகள், சின்ன சின்ன ஓமைகள் காட்டிட்டு வர்றாரு. மானுடா, உறக்கத்தில் குழந்தை சிரிப்பது கான், பூக்கள் பூர்ப்பதை பார்க்க முடியாதென எவர் சொன்னது. அழகாக ஒரு பாட்டு ஒன்று வரும் நாமுத்துக்குமாரோடது. பூக்கள் பூக்கும் தருணம் பேரழகு யாரும் பார்த்ததில்லையே. யாருமே பூக்கள் பூக்கும் தருணத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது, நம்ம பார்வைக்கு சிக்காது. பொழுது புலர்வதையும் யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நாமுத்துக்குமார் மிக அழகாக சொல்லுவார். அதுவும் கூட அந்த அழகியலை சொல்லுவார். அப்படி இங்கே சொல்கிறாரு, இல்லை அதையும் பார்க்கலாம்.
பூக்கள் பூக்கிறது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள், குழந்தைகள் தூக்கத்தில் சிரிக்க தெரியுங்களா? அப்போ நீங்கள் பூக்கள் பூக்கிறத கண்டிப்பாக பார்க்கலான்னு சொல்லி நாம் எல்லாம் கடந்து போகிற ஒரு அழகியலை ஒரு கவிஞனுக்கே உண்டான ஒரு பார்வையில் அவர் சொல்லுகிறார். குழந்தைகள் கைதட்டலில் சாதிகள் சாகடிக்கப்படுகின்றன, குழந்தைகளின் கால் உதறலுக்கு மதங்கள் மண்டியிடுகின்றன. இப்படி அவர் சொல்லிகிட்டே போகிறாரு. நவீன நடிகையாவது ஈராடை உடுத்துவாள், குழந்தைய ஓராடை உடுத்த கூட ஒத்துக்கொள்ள மாட்டாது என்று சொல்லி அப்படியே கவிதையை சொல்லிட்டு போகிறாரு. ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார், குழந்தைகள் கைரேகை பார்ப்பதில்லை, அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ தெரிந்தவர்கள் என்று ஒரு அருமையான வரி ஒன்றை இங்கே பதிவிடுறார். நம்மெல்லாம் கைரேகை குழந்தைகள் கைரேகையில் பார்ப்பில் அவர்கள் நிகழ்காலத்தை அந்த சூழலை விழிப்புணர்வோடு அணுகக்கூடியதாக குழந்தைகளுடைய சிறப்புன்னு சொல்லலாம். ஒரு வகையில் அதுவும் கூட ஒரு ஞான நிலைன்னு கூட சொல்லலாம். குழந்தை ஒரு பைத்தியார்த்தனமான ஒரு நிலை, அந்தந்த நேரத்திற்கான சூழலை அணுகுவது என்பது தான் ஒரு ஜென் தத்துவம் போல் அதை விவரித்து சொல்கிறாரு. மிக அழகான கவிதை. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல அவருடைய நெருஞ்சி முட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை, அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிறந்த கவிதை, எல்லாமே வாசிக்கக்கூடிய கவிதைகள் தான். இப்போ நம்ம எப்படி சமூக வலைதளங்களில் எப்படி போயிட்டோம், இப்போ பார்த்தா நம்ம நேரில் மனிதர்களை முகம் பார்த்து நேசிக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் இப்போ அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அதை பற்றி சொல்கிறாரு. களவாடிய பொழுதுகள் ஒரு கவிதை. 30 வருடத்திற்கு முந்தைய நண்பர்கள் அன்றுதான் சந்தித்து கொண்டனர், என்னென்னமோ பேசுகிறார்கள், பாழாய் போன பழைய கதைகள், காணாது போன காதல் கதைகள், இன்னும் என்னென்னமோ கடந்து வந்த காலங்கள் பற்றி, உதறிப்போன உறவுகள் பற்றி, பெற்றெடுத்த பிள்ளைகள் பற்றி, பேர் சொல்லும் பேரன்கள் பற்றி, ஓடி களைத்த உருவங்கள் பற்றி, வீட்டிற்கு இருக்கும் விலாசம் முதல் மாட்டிற்கு வாங்கிய லோன் வரையில் எவ்வளவோ பேசுகிறார்கள். இவர்களது எந்த பேச்சிலும் ஒருவரது உடல் ஒருவரை தொடவே இல்லை. எப்படி முடியும் முகநூலில் என்கிற ஒரு கவிதை இன்றைக்கி இருக்கிற சமூக வலைதளங்கள் மூலமாக எல்லோரும் பேசிக்கிறாங்க, பேசிக்க மட்டும்தான் செய்கிறாங்க. அங்கே ஒரு தீண்டுதலோ ஒரு பேரன்பின் தீண்டுதலோ எதுவுமே அங்கே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னொன்று ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறது, ஒரு கவிஞன் காலத்தின் குரலாக ஒலிக்கணும் அப்படிங்கிறது அது கவிஞனையே அறியாமல் அது நேர்ந்துடும். கவிஞனால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு படைப்பாளனால், முக்கியம் கவிஞனால் சொல்ல, ஒரு படைப்பாளனால் இங்கே சமூகத்தில் ஏற்படுகிற இழுக்குகளை, சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டு கடந்து செல்ல முடியாது. அது ஒரு கவிஞனுடைய தார்மீக கடமையும் கூட. அந்த கோபம் அல்லைன்னா அவன் அதை கடந்து போயிட்டான்னா அவன் அந்த படைப்பாளன் முழுமை அடைய முடியாது. அவன் அது பாடி ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்படி இது ஆண்டாண்டு காலமாக 5000 ஆண்டு காலங்களாக தமிழ் மரபு இந்த விஷயத்தில் சமூக நீதிகளை தட்டி கேட்பதற்கும் நம் தமிழ் தயங்கவில்லை. அப்படி கண்ணீர் குளம் என்கிற ஒரு கவிதை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தோழர்களுக்காக என் எழுதுகோள் அழுதுன்னு சொல்லி அங்கே ஒரு எதிர்ப்பின் குரலாக இந்த கவிதை எழுந்திருக்கு. பூக்களுக்கு தந்த மதிப்பைத்தான் காவலரே உங்களுக்கும் தந்திருந்தோம். இன்றோ பூக்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி எங்களுக்கு மலர் வளையமாய் உருவெடுத்ததை என்னவென்று சொல்லி அழ. ஆதிக்க கிளையின் உச்சியில் இருக்கும் காக்கையின் எச்சம் வேர்களின் மேலேயா விழுவது? ஜனநாயக மரத்தில் அதிகார ஆணையை அடித்திறக்கி அதில் நீதியாட்சி என்னும் அறிவிப்பு பலகையை தொங்குவதா? இப்படி தொடரும் அந்த கவிதையில், பயிர்களை காக்கும் வேலிகளை பயிர்களை மேய்ந்தால் இதற்கு தீர்ப்பு சொல்லும் தீர்க்கதரிசிகள் யார்? தன் கூட்டை காக்க ஓடோடி வந்த குருவி கூட்டங்கள் நச்சுப்பான்பிற்கிறையானதை இனி எந்த கவிகள் சொல்லி அழுவர்? எப்பேற்பட்ட ராஜாக்களின் பாதங்களும் குடிசையின் நிழல் குடித்தே ஆக வேண்டும். அப்போது அங்கே கலட்டப்படுவது உங்கள் தேரின் அச்சாணி மட்டுமல்ல, நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த கவிதை முடிகிறது. இப்படி காதல் கவிதையாகட்டும், நிறைய கவிதைகள் இவருடைய தொகுப்பில் இருக்கிறது. நான் படித்து காட்டணும், இங்கே என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா
இதில் இருக்கிற எல்லா கவிதைகளையுமே நான் படித்து காட்ட முடியணும். அது அப்படி இல்லை. நீங்கள் வாசகர்களாகி நீங்கள், ஏன்னா அதில் இவர் ஒரு பறவை, வாசகர்களாகி நீங்கள் தான் இதை வாங்கி படித்து நீங்கள் இவரை பறக்க வைக்கணும். ஒரு படைப்பாளனுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. எல்லோரும் வாங்கி படிங்க. ஒரு புதிய கவிஞன் ஒரு தனக்குள் இத்தனை நாள் எழுதி வைத்திருந்த சோகத்தின் குரலை, தன் மக்களின் குரலை வெளிப்படுத்துகிற ஒரு தருணமாக அந்த கவிதை கொண்டு வந்திருக்காரு. இறுதியாக ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் அதான் மீண்டும் சொல்கிறேன், எல்லா கவிதைகளுமே எனக்கு பிடித்ததாகவே இருக்குது. நான் இதை சொன்னேன்னா ஒவ்வொரு கவிதைகளுமா நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போது இந்த தொகுப்புடைய பெயரே பார்த்திங்கன்னா கற்றது தமிழ். உண்மையாக நாங்களாம் தமிழ் இலக்கியம் பயின்றவர்கள். நூலை வெளியிட்டவர், அதை வெளியீட்டுக்குரிய ஆசிரியர் நான். மூணுமே எங்களுடைய என்ஜிஎம்முடைய தமிழ்துறை பட்டறையில் ஐயாவின் தலைமையின் கீழே உருவானவங்க. தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த வீச், அதான் எய்திய அந்த அம்பு இன்னும் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து பல கவிஞர்கள் பட்டிமன்றங்கள்லேயும் நிறைய கவிஞர்கள் பேச்சரங்கள்லேயும் கருத்தரங்கங்களையும் தொடர்ந்து பயணிச்சிட்டே இருக்கும். அதனுடைய ஒரு முத்தாய் பார்த்தா இன்றைக்கி அவருடைய 2 மாணவர்கள், ஒருத்தர் நூல் வெளியிடுறாரு, ஒருத்தர் நூல் அறிமுக உரை செய்கிறாரு. அதாவது எங்களுடைய தமிழையா கையினாலேயே வெளியிடுறோம் அப்படிங்கிறது எங்களுடைய மற்றற்ற மகிழ்ச்சி. அப்படி கற்றது தமிழ், உண்மையாகவே இந்த வார்த்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனமான ஒரு அரசியல் இங்கே இருக்குது. இது முன்னாடியே நிறையா பேர் இதை திரைப்படங்களாகவும் பேசிட்டாங்க. திரைப்படங்களாகவும் தமிழ் படித்தோரின் சூழ்நிலை, தமிழ் கற்றோரின் சூழ்நிலை என்ன, இது கற்றது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ராம் அவர்கள், இயக்குனர், கவிஞர், எழுத்தாளர் ராம் அவர்கள் எடுத்துட்டார். இப்போ இந்த சூழல் எப்படி இருக்குது, இங்கே அதனுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத வைக்கிறார். உண்மையாக இன்னொன்று சொல்லணும், இந்த அவையில் இப்போ பார்த்தா இளைஞர்கள் பெரும்பாலும் கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு 25 வயதுக்குள்ளே கம்மியாக தான் இருக்காங்க. நான் ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியராக இருக்கேன், தமிழ்துறை பேராசிரியராக, பொள்ளாச்சி கலை அறிவியல் கல்லூரியில். இப்போது நான் இலக்கிய வட்டங்களில் வந்த தொகுப்புலாம் எடுத்துகிட்டு போய் நான் படிக்க கொடுப்பேன். அப்போ என்னோடய மாணவர்கள் சொல்லுவாங்க, அது கவிதையானவனுக்கு போய் புரிஞ்சுக்கிறதுக்கே பல திணறான். நான் ரசித்த கவிதையாக இருக்கும், நான் ரொம்ப ரசித்த கவிதையை அங்கே சொல்லுவேன், ஆனால் அது கவிதைன்னா அவன் புரிஞ்சிக்க முடியல. அப்போது வாசிப்பு அனுபவம் அவனுக்கு சுத்தமாகவே இல்லை. அவனுக்கு தேவை கவிதை அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுருக்க அந்த சமூகம். நான் மிக ரசித்த ஆகச்சிறந்த கவிதைகளை கொண்டு நான் படித்து காட்டுறேன். அந்த பையனுக்கு அது கவிதையான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் இதை சொல்கிறீங்க அப்படிங்கிறான். நான் அவனுக்கு போய் கரெக்டாக சேரல. தமிழ்நாடு அரசாகட்டும் இதுக்கான முனைப்புகள் எடுத்துச்சான்னு தெரில. நாங்கள் போகிற வகுப்பாசிரியர்கள் இதை பற்றில ஒரு வாசிப்பு அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரி, இந்த ஒரே கவிதை தான் முடிச்சிட்றேன். கற்றது தமிழ். எதிர்கால லட்சியம் என்னவென்று தெரியும் முன்னமே முதுகலை தமிழை 3 அரியர்ஸோடு முடித்துவிட்ட மடச்சாம்பிராணி நான். இது ஆக்சுவலாக ஒரு கவிஞர், இது எனக்கு ஒரு கவிதை நினைவுபடுத்திச்சு, அதை எப்போ சொல்கிறேன். எதிர்கால லட்சியம் என்னவென்றே தெரியும் முன்னமே முதுகலை தமிழை 3 அரியர்ஸோடு முடித்துவிட்ட மடச்சாம்பிராணி நான். கல்லூரி காலங்களில் மாமாவென கூப்பிட்ட மஞ்சுளாவோ கல்லூரி முடித்ததும் ஏற்றுக்கொண்டால் அவள் குழந்தைக்கு மாமாவாக. கணக்கு வாத்தியாரின் அடிக்கு தாங்காமல் 10ஓடு ஓடிப்போன பாஸ்கரன் தீபாவளியை முன்னிட்டு நேற்று தான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான். மாப்பிள்ள, ஃபாரினில் எல்லாரும் ரோட்டில் கிஸ் அடிக்கிறாங்கடா என. தொல்காப்பியத்தை என்னிடம் கடன் வாங்கி படித்த கார்த்திகோ காக்கி உடையணிந்து காவல்துறையில் பணி செய்கிறான். பக்தி பழமாம் பிரதாப் அரை மணி நேர ஆன்மீக பேச்சுக்கு 5000 அட்வான்ஸ் வாங்கும் காந்த கலை கைவரப்பெற்றான். ஏன்னா கவிஞனுக்கு அது முடியாது, உங்களுக்கே தெரியும். அவன் காந்த கலையை கைவரப்பெற்றான். கிளாஸில் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பல்லை மட்டுமே பதிலாய் காட்டும் பார்த்திபனோ தன் மன்மத வலையில் மாட்டிய மீனின் அனைத்து சொத்துக்கும் ஆஸ்தான கணக்கு பிள்ளையாகி மாமனார் வீட்டில் உல்லாச உலா வருகிறான். எதேச்சையாக டீ கடையில் கடன் வாங்கிய சிகரெட்டுக்கு தீப்பெட்டி துளாவும் என் பார்வைக்கு அகப்பட்டான். இனோவா காரில் தன் சுற்றம் சூழ டாட்டா காட்டி போன நின்று பேசக்கூட நேரமில்லாத என் 5ஆம் கிளாஸ் ஆருயிர் நண்பன். என்ன செய்வது?
இந்த பாழாய் போன பரதேசிக்குத்தான் கடைசி வரை எதுவுமே பிடிபடவில்லை என் கவிதைகளை தவிர. என்ன செய்வது? இந்த பாழாய் போன பரதேசிக்குத்தான் கடைசி வரை எதுவுமே பிடிபடவில்லை என் கவிதையை தவிர என்ற ஒரு, அதாவது இதுதான் நிதர்சனம். நீங்கள் நிறைய பார்க்கலாம். இது ஒவ்வொரு தமிழ் கற்றவனுடைய சொல்ல. அவனுக்கு பணம் உண்டாக்க தெரியாது, இலக்கியத்தை பணமாக பண்ண தெரியாது, இலக்கியத்தை கொண்டு போய் விற்க தெரியாது, இலக்கியத்தை கூவி கூவி அழைக்க தெரியாது, மேடையில் ஆட்ட தெரியாது. அவன் இந்த சமுதாயத்திற்காக கவிதை தருகிற ஒரு தீர்க்க தரிசனமான வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். பாரதி முதல் கொண்டு பெருங்கவிஞர்கள் இதை செய்து கொண்டே இருந்தார்கள். நாங்களும் இதை செய்வோம். கவிதைகள் நின்றுலாவும் கடைசி காலம் வரை எங்களுக்கு எந்த விதமான இந்த கவிதைகளுக்கான அங்கீகாரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இனியும் வரும் காலங்களில் ஒரு கவிஞன் இந்த பணியை செய்து கொண்டே இருப்பான். அதான் பாரதி அழகாக சொன்னான், எமக்கு தொழில் கவிதை என்று சொன்னான். அவன் அதை பணியாற்ற எடுத்துக்கிட்டான். தொடர்ந்து இந்த தீர்க்க தரிசனம் நடந்து கொண்டே இருக்கும். கவிதைகளை கொண்டாடுவோம், கவிஞர்களை கொண்டாடுவோம். என் அன்பு அண்ணன் சக்தி பாரதி அவர்கள் இன்னும் பல தமிழ் கவிதைகளில் இன்னும் பல சாதனைகளை செய்து தமிழ் கவிதை உலகில் பறந்து மிகப்பெரிய பரப்புகளை அடைய வாழ்த்துக்கள். நாங்களும் அவரோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.